கடந்த காலங்களில் கமலஹாசன் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டப்பையும் டிடிவி தினகரன் தேர்தலில் போட்டியிட்டப்பையும் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 3% வாக்கு வரைக்கும் மக்கள் போட்டிருந்தாங்க. அவங்க ஏன் போட்டாங்க? இந்த திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், புதுசாக யாராவது வரணும், மாற்றுங்கிற அடிப்படையில் போடுவாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் கமலஹாசனுக்கும் டிடிவிக்கும் அவ்வளோ வாக்கு சதவீதத்தை மக்கள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? கமலஹாசன் அந்த ஓட்டு போட்ட மக்களோட வாக்குகளோட பலத்தை வச்சு திமுகவில் போய் ஐக்கியமாயிட்டார். டிடிவி தினகரன் எந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுக வேண்டான்னு டிடிவி தினகரனை மக்கள் ஆதரித்தாங்களோ அதே எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோட போய் டிடிவி தினகரன் ஐக்கியமாயிட்டார். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் அண்ணன் சீமான் 2016 மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் தனித்து போட்டிடுறத அங்கீகரித்து மக்கள் வாக்குகளை தந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களை எங்கேயுமே அடமான வைக்காத ஒரே தலைவர்னா அண்ணன் சீமான் மட்டும்தான். உன்னை கூட்டிட்டு போய் அடமான வச்சு 5 சீட்டுக்கு வியாபாரம் பேச மாட்டேன். நீ நம்பி வா, நான் வெல்லுவேன். இந்த நாட்டை தலை சிறந்த நாடாக மாற்றி காட்டுவேன். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். எனக்கு ஒன்றுதான் எனக்கு விடுதலை. இனம் ஒன்றாலும் எனக்கு வென்றாலும்